யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுதோ அவங்க எல்லாருமே இதை பார்ட் டைம் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். அதெல்லாம் ஓகேங்க, எனக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது ஆனால் எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை பண்ண முடியும். ஒரு உதாரணம் சொல்லிட்டுங்களா, காலையில் 7 மணிக்கு ஜாபுக்கு போகக்கூடிய ஒரு நபர் நைட்டு 10 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருவார். பயங்கர பிஸியாக இருப்பார். ஆனால் அவருக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவை, ஆனால் அவர் டைம் இல்லைன்னு சொல்றாரு இல்லையா, அவரு கூட இந்த வியாபாரத்தை பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் அவர் பிஸியாக ஓடிட்டு இருந்தாலும் 3 வேளை ஃபேமிலியோட ஒரு சாப்பிட்டாகணுமா, வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 5 தடையாவது ட்ரெஸ் எடுத்தாகணுமா, அப்போ நான் டெய்லியும் 3 வேளை சாப்பிடணும்னா மாசம் மாசம் மளிகை சாமான் வாங்கி ஆகணுமா. இவ்வளவு நாள் நாம செய்யற செலவு வேற யாருக்கோ ஒருத்தர் லாபமா போச்சு இல்லைங்களா. இப்போ அந்த லாபம் நமக்கே வந்தா எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு சோப்பு, பேஸ்ட், பருப்பு, இந்த மாதிரி மளிகை சாமான்கள் வெளியே வாங்கும் போது ஒரு 3000 rupees ஆகுது அப்படின்னா, இங்க இந்த வியாபாரம் மூலமா அதே ப்ராடக்டை நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 2500 rupees கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் மிச்சப்படுத்தினா நமக்கு 12 மாசத்துக்கு 6000 ரூபாய் நம்மளுக்கு சேவ் ஆகுதா. அதே மாதிரி ட்ரெஸ் வெளியே ஒரு 20000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இங்க 16000 rupees கிடைக்குது அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் மிச்சப்படுத்துறோம்னு வச்சுப்போம். சோ மேல ஒரு 6000, கீழே ஒரு 4000, ஆக மொத்த ஒரு வருஷத்துக்கு 10000 ரூபாய் நம்ம மிச்சப்படுத்துறோம். யோசிச்சு பாருங்களேன், நாம பிஸியா போயிட்டு இருந்தாலும் வேலையில இந்த செலவுகள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த செலவுகள் மூலமா யாரோ ஒருத்தர் பணக்காரர் ஆகிட்டு இருக்காங்க. இங்க பண்ணும்போது உங்களுக்கு அந்த பணம் மிச்சமாக போகுது. ஒரு வருஷத்துக்கு 10000 ரூபாய் அப்படின்னா நாம இருக்கிற காலம் வரை எவ்வளவு அமௌண்ட் நம்ம சேவ் பண்ண போறோம் யோசிச்சு பாருங்க. இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகவும் இதன் மூலமா எப்படி சம்பாதிக்கலான்றத சொல்றதுக்காகவும் தான் இவ்வளவு நாள் உங்களை இன்வைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.